Hello all. This is machine learning course part 19 video. போன வீடியோல நம்ம எப்படி டேட்டா செட்டை ட்ரெய்னிங் அண்ட் டெஸ்ட் டேட்டா செட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணனும் அப்படி நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட்டான கான்செப்ட் அதாவது ஃபீச்சர் ஸ்கேலிங் பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படின்னா என்னன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் அதாவது நம்மளோட ஃபீச்சர்ஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் எக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸோ இல்லைனா நார்மலைஸோ பண்ணணும். அப்படின்னா என்னன்னா இப்போ நம்மளோட டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேம் மேக்னிடியூட் இல்லைனா சேம் ஸ்கேலில் தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒரு வேல்யூக்கும் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸ் இருக்கும். அப்படின்ற போது நம்ம வந்து எல்லா ஸ்கேல்ஸையும் ஒன்று நார்மலைஸ் பண்ணணும் இல்லைனா வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணாதான் அந்த மிஷின் லேர்னிங் அல்கோரிதம் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதை எடுத்துக்கோங்களேன். நீங்கள் வந்து குக்கீஸ் பேக் பண்ண போறீங்க. குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மெயினாக தேவைப்படுது. சுகர், ஃப்ளார் அண்ட் சாக்லேட் சிப்ஸ். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸில் தானே வரும். லைக் சுகர் வந்து கிராம்ஸில் வரும், ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கப்பில் எடுப்போம், அண்ட் சாக்லேட் சிப்ஸ் பார்த்தீங்கன்னா பீசஸில் வரும். ஸோ நீங்கள் வந்து இப்படி யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து குக்கீஸ் வந்து கரெக்டான டேஸ்ட்டில் வரணும்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஒரே யூனிட்ல இருக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து 100 கிராம்ஸ் ஆஃப் சுகர் எடுத்து 2 கப் ஆஃப் ஃப்ளார் கூடயும் 50 சாக்லேட் சிப் பீசஸ் கூடயும் உங்களால் வந்து கம்பைன் பண்ண முடியாது. ஏன்னா அது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் யூனிட்ஸில் இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் இங்கே மிஷின் லேர்னிங்லையும் நடக்கும். மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் யூனிட் சில ஸ்கேல்ஸில் வரும். ஸோ நம்ம வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரே யூனிட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பேக்கிங்கில் எல்லாமே வந்து கிராம்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். மிஷின் லேர்னிங்ல அதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணணும். இதை நம்ம இங்கே ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிஷின் லேர்னிங் அல்காரிதம் என்ன பண்ணோம்னா எந்த ஃபீச்சருக்கு வந்து நிறைய மேக்னிடியூட் இருக்கோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு கம்மி மேக்னிடியூட் இருக்க ஃபீச்சருக்கு அது வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அப்படி கொடுக்கும் போது நம்ம மாடல் வந்து பயாஸ்டாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் அது வந்து ஒழுங்காகவும் ஒர்க் ஆகாது. ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணுறோம். ஸோ வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து மின் மேக்ஸ் ஸ்கேலிங் அதாவது நார்மலைசேஷன். மின் மேக்ஸ் ஸ்கேலிங் ஆர் நார்மலைசேஷன். இங்கே வந்து மின் மேக்ஸ் ஸ்கேலிங் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எல்லா இன்க்ரீடியன்ஸையும் 0 to 1 ஏதோ ஒரு ஸ்கேல் 0 to 1லேருந்து ஏதோ ஒரு நம்பருக்குள்ளே வந்து அது ஸ்கேல் பண்ணிடும். ஸோ 0வாக இருந்தால் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் அண்ட் 1ஆக இருந்துச்சுன்னா இருக்கிறதுலே வந்து லார்ஜஸ்ட் அமௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் மேத் 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஹிஸ்ட்ரியோட ஸ்கோர் வந்து அந்த டேட்டா செட்டில் வந்து 50லேருந்து 90 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 30லேருந்து 100 வரைக்கும் வந்து ரேஞ்ச் ஆகிருக்கு அந்த டேட்டா செட்டில். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எல்லா ஸ்கோர்ஸையும் வந்து நீங்கள் 0 and 1குள்ள ஸ்கேல் பண்ணணும். மின் மேக்ஸ் ஸ்கேலிங்கில் வந்து நம்ம எப்படி இதை பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்மளோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் ஆஃப் ஈச் சப்ஜெக்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 50 தான் மினிமம், 90 தான் மேக்ஸிமம். மேத்ல பார்த்தீங்கன்னா 30 மினிமம், 100 வந்து மேக்ஸிமம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கோராக எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 0லேருந்து 1குள்ள மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 70 மார்க் வந்து உங்களுக்கு இருக்க டேட்டா செட்டில் ஸ்கோர், ஹிஸ்ட்ரியோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு 70 இருக்கு அப்படின்னா மின் மேக்ஸ் ஸ்கேலிங்கோட ஃபார்முலா என்னன்னா x scale is equal to x minus x minimum by x maximum minus x minimum. So x scaleன்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறது. xன்றது இப்போ நம்ம கரண்டாக பார்த்துட்டு இருக்க வேல்யூ அண்ட் x minimum வந்து மினிமம் வேல்யூ அண்ட் x maximum வந்து மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்கோர் வந்து 70 அப்படின்னா 70 மைனஸ் x min என்னது 50 மைனஸ் x max என்னது 90 மைனஸ் அகெயின் x min வந்து 50 which is equal to 0.5. ஸோ ஹிஸ்ட்ரியோட ஸ்கோர் வந்து உங்களுக்கு இப்போ 0.5 ஸ்கேல் பண்ணி வந்த வேல்யூ வந்து உங்களுக்கு 0.5. இப்போ வந்து மேத் எடுத்துக்கோங்களேன். உங்கள் ஸ்கோர் வந்து இப்போ 80 இருக்கு அப்படின்னா 80 மைனஸ் மினிமம் என்னது 30 பை மேக்ஸிமம் என்னது 100 மைனஸ் அகெயின் மினிமம் என்னது 30. So is equal to 0.625. So max score வந்து 0.625 ஸ்கேல் பண்ணி வந்த வேல்யூ. இதே மாதிரி தான் வந்து எல்லா வேல்யூவும் வந்து 0லேருந்து 1குள்ள இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எல்லாமே அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நார்மலைசேஷன். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் பற்றி பார்ப்போம். ஸ்டாண்டர்டைசேஷன் ஆர் Z ஸ்கோர் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 2 ஃபேவரட்டான வீடியோ கேம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கேம் A அண்ட் கேம் B.
ஸோ கேம் ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் நீங்கள் விளையாடும் போது நீங்கள் வந்து கம்மியாக ஸ்கோர் பண்ணுறீங்க, சில டைம் விளையாடும் போது நீங்கள் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறீங்க. பட் கேம் பியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கோர்ஸ் வந்து எப்போவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அதாவது ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா 2 கேமையும் வந்து நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து 2 கேமில் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கம்பேர் பண்ண போகிறீங்க. ஈவன் தோ உங்கள் ஸ்கோர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இங்கே கம்பேர் பண்ண போகிறீங்க. இங்கே தான் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ஒர்க் ஆகும். லைக் வந்து ஃபேர் கம்பேரிசன் பண்ணுற மாதிரி. நீங்கள் வந்து ஒன்றுத்தில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்க, இன்னொரு விஷயத்தில் வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, ஒன் டைம் நிறைய பண்ணுறீங்க, இன்னொரு டைம் கம்மி ஸ்கோர் பண்ணுறீங்க. அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து ஃபேர் கம்பேரிசனாக மாற்றுறதுக்கு தான் வந்து இங்கே ஸ்டாண்டர்டைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் லைக் மேக்கிங் அ ஃபேர் கேம் where all scores are equal on average and spread out the same way. ஸோ எல்லா ஸ்கோர்ஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வர மாதிரி அண்ட் ஸ்ப்ரெட்டும் உங்களுக்கு ஒரே வேலை வர மாதிரி. இது வந்து என்னன்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆவரேஜாக நீங்கள் மாற்றணும். ஸோ வந்து ஆவரேஜ் ஸ்கோர் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம வந்து ஆவரேஜான ஸ்கோர் கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து எல்லா கேம்லேயும் வந்து நம்ம எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கோம், நம்ம வந்து எவ்வளோ ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணியிருக்கோம், அதாவது மீன் எவ்வளோ வந்து மீன் ஸ்கோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் கேம் ஏல பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மீன் வந்து 50 இருக்குது, அதாவது ஆவரேஜ் வந்து 50 இருக்குது அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ப்ரெட். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து 10 இருக்குது, அதாவது ஸ்ப்ரெட் வந்து 10 இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஸ்கோர் வந்து யூஸ்வலி வித்தின் 10 பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ், உங்களோட ஆவரேஜோட 10 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் வந்து எப்போவுமே வந்து உங்கள் ஸ்கோர் இருக்கும். ஸோ உங்களோட ஆவரேஜ் வந்து 50 அண்ட் உங்களோட ஸ்ப்ரெட் வந்து 10. கேம் பியில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் வந்து 60 அண்ட் உங்களோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஒரு ஸ்ப்ரெட் வந்து 15. அப்படின்னா உங்களோட ஸ்கோர் வந்து 15 பாயிண்ட்ஸ் மாதிரி வேரி ஆகுது. உங்களோட ஆவரேஜ் ஸ்கோர்ல இருந்து உங்களோட எப்பவுமே வாங்குற ஸ்கோர் வந்து 15 பாயிண்ட்ஸ்ல வந்து வேரி ஆகும். அங்கே வந்து 10 பாயிண்ட்ஸ்ல வேரி ஆகும் உங்களோட ஆவரேஜ்ல இருந்து. இங்கே வந்து உங்களோட ஆவரேஜ்ல இருந்து 15 பாயிண்ட்ஸ்குள்ள வந்து அது வந்து வேரி ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் மீனும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து எப்படி நீங்கள் ஈச் கேமில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமில் 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா Z ஸ்கோர் ஆர் ஸ்டாண்டர்டைசேஷன் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னா, ஸோ ஃபார்முலா வந்து Z ஸ்கோர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் வேல்யூ மைனஸ் மீன் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். நீங்கள் வந்து ஸ்கோர் வந்து கரண்ட் வேல்யூ 40 இருக்கு, மீன் பார்த்தீங்கன்னா 50 இருக்கு அண்ட் ஸ்ப்ரெட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. ஸோ 40 மைனஸ் 50 பை 10 விச் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ உங்களோட ஸ்டாண்டர்டைஸ் வேல்யூ வந்து -1. கேம் பியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 75 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 75 மைனஸ் 60 ஆவரேஜ் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 15 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ பை 15 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ உங்களோட கேம் பியோட ஸ்டாண்டர்டைஸ் வேல்யூ வந்து 1. ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேல்யூ ஒரு ரோக்கும் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் ஆவரேஜ் வச்சு நம்ம Z ஸ்கோர் கண்டுபிடிப்போம். அங்கே வந்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, அதாவது மின்மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இங்கே வந்து Z ஸ்கோர் ஃபார்முலா யூஸ் பண்ணி வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளோட மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும், நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணும் அண்ட் நம்மளோட அக்யூரஸியும் வந்து நல்லா வரும். ஸோ இப்படி தான் வந்து ஃபீச்சர் ஸ்கேலிங் ஒர்க் ஆகும். ஃபீச்சர் ஸ்கேலிங்கில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து மின்மேக்ஸ் ஸ்கேலிங் ஆர் நார்மலைசேஷன் அண்ட் Z ஸ்கோர் ஆர் ஸ்டாண்டர்டைசேஷன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வேற டாபிக்கோட பார்க்குறேன். பை.